கைஸ் குக்கிங் வித் கீதா. இன்றைய சீரானவமி ஃபுல் விளாகையும் பார்த்தரலாம். சமையல் வந்து உளுந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன், பருப்பு வந்து போலிக்கு ஊற வச்சுருக்கேன், சாம்பாருக்கு ஊற வச்சுருக்கேன், போலிக்கு மாவு பிசைஞ்சாச்சு, முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் கறி, சவுச்சவு போட்டு கூட்டு பெருக்கி தொடச்சி எல்லாமே பூஜைக்கு முதல் நாளே எடுத்து வச்சாச்சுங்க. ஸ்ரீராம் நவமிக்கு படம் வந்து இது வந்து எங்கள் மாமனார் படம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோவில். 56-60 வருஷத்துக்குரிய படங்க அது. நாங்கள் வச்சு வழிபட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வந்து அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்னா, பருப்பு வச்சாச்சு, முட்டைக்கோஸ் வேக போட்டாச்சு, அப்புறம் கடலைப்பருப்பு உப்பையும் போட்டு முட்டைக்கோஸை வேக விட்டுருக்கு. இங்கே வந்து சவுச்சவு வேக விட்டாச்சு, அதுலேயும் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிங்க, சூப்பராக இருக்கும் கூட்டானது. இங்கே வந்து போலிக்கு வந்து வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே வேக வச்சாச்சு. முட்டைக்கோஸ் கறியானதாக ஆயிடுச்சுங்க. சமையல் முடிச்சாச்சு. அடுத்தது சாம்பாருக்கு ரெடி பண்ணணும். இங்கே வெல்லம் வந்து கரைசல்னால் பாயசத்துக்கு கரைசல் தாங்க அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து முட்டைக்கோசு பண்ணியாச்சு. இங்கே வந்து கூட்டுக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணால் அது கூட்டு ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து இங்கே வடைக்கு அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா 10 மணிக்கெலாம் அவங்க கிடைக்கணும்னா அதுக்குள்ளேயே பூஜையை முடிக்கணும். சாதம் வச்சுருக்கேன், ரசம் கொதிக்குது, சாம்பார் கொதிக்க ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு இங்கே ஓரளவுக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னா, கறி கூட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பாயசம் வைக்கணும். வெண்ணெய் காய்ச்சிட்ருக்கேங்க. வெண்ணெய் காய்ச்சதுலேயும் ஒரு இது இருக்குது. அதை கரெக்டாக பதமாக பார்த்து வெண்ணெயானது காய்ச்சணும். இங்கே பூரணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ண போகிறேன் போலி. முதல்ல பூஜைக்கு ஒரு 4 பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மீதி பண்ணிக்கலாம். வடை தட்டியாச்சு. அப்புறம் கஞ்சி தாங்க இன்றைக்கி. இன்னும் வந்து காலம்பரை பூஜை பண்ணுறதுனால டிஃபன் ஒன்றும் கிடையாது. சமையல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபுல்லாக அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வடையை தட்டிட்டு பூஜைக்கு உட்கார வேண்டியது தான். பூஜைக்கெல்லாம் அவங்க ரெடி பண்ணி பூவெல்லாம் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாருங்கள், பூஜை அவங்க தான் பண்ணுவாங்க. எப்போதுமே அவங்க தான் பண்ணுற வழக்கம். கிருஷ்ணர் பூஜை, பிள்ளையார் பூஜை பையன் பண்ணுவான். ராமர் பூஜை மட்டும் அவர் தான் பண்ணுவார். பூனல்லாம் போட்டு நாங்கள் வஸ்திரம்லாம் சாத்தி பூனல் சாத்தணும் ராமருக்கு. பூஜை பண்ணும்போது பாருங்கள், பூனல் சாத்தியாச்சு, வஸ்திரம் சாத்தியாச்சு. வந்து பூஜை அஷ்டோத்திரம் பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம் தீபம் எல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். எங்கள் ராமர் பூஜை இப்போ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நேவிதி என்னங்கிறத பார்த்துடலாம். பானக நீர்மோர், கோசுமல்லி, பாசிப்பருப்பு போட்டு கோசுமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூடம் தீபம் கட்டியாச்சு. அடுத்தது நேவேத்தியம்லாம் எடுத்துகிட்டு வந்து போலி, வடை, பாயசம், சாதம், அப்புறம் வந்து நீர்மோர் பானகம் அதுதான் நேவேத்தியமானது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அடுத்தது என்னென்ன ஃபுல் சமையலை என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ பண்ணதுக்கப்புறம் பையன் வந்து எங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம். எப்போதுமே பூஜை பண்ணால் நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவேன், பையன் வந்து எங்களுக்கு பண்ணுவான். இது வந்து இந்த மாதிரி வழிபட்டு வந்தால் பெரியவங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நட்பிலேருந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. பெரியவங்களுக்கு உடனே ஒரு நாள் கிழமை அப்படிங்கிறது நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எல்லா வீட்லேயும் அது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. இல்லாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் கொடை வந்து கொடை இது மாதிரி வந்து ராமருக்கு வந்து வழிபட்டு இது பண்ணுவாங்க. சாமரை மிக்சி இதெல்லாம் பண்ணுற வழக்கம் உண்டு. பாருங்கள், பையன் நமஸ்காரம் பண்ணுறான், தாத்தா பாட்டிக்கு பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு பண்ணுறான். வந்து பாத்திரம் நிறையா கிடந்து தேய்ச்சாச்சுங்க. பையன் காய்கறி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எங்கே வச்சு கொடுத்துட்ருக்கான். சமையல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் ஃபுல் மீல்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. வடை, மகா நைவேத்தியம், பருப்பு களத்துக்கு, தயிர் பச்சடி, அப்புறம் ரசம், போலி, ஸ்வீட் பச்சடி, மாம்பழ ஸ்வீட் பச்சடி, பாயசம், அப்பளம், சாம்பார், ரசம், கூட்டு, கறி எல்லாம் சூப்பரான மீல்ஸுங்க. இப்போ புத்தாண்டு சிறப்பாக கொண்டாட முடியலன்னு இதுக்கு வந்து சூப்பராக சிறப்பாக கொண்டாடியாச்சு. அடுத்தது வந்து கோவிலுக்கு ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி அபிஷேகம்ல அதுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாபாவுக்கு வந்து ஆரத்தியானது நடந்துகிட்ருக்கு. அஷ்டோத்திரம் படிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாமே இன்றைக்கி கோவிலில் சிறப்பாக இப்போ நானும் பையனும் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வர 7:30 மணி ஆயிடுச்சுங்க. பூஜையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆரத்தி எங்கள் ஃப்ரெண்டு போனோம், அவங்க தான் எடுக்கிறாங்க. பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்ருக்காங்க. ஆரத்தி அவங்க வந்து சூப்பராக எடுப்பாங்க. ஆரத்திலாம் எடுத்துகிட்டு பானகம், நீர்மோர் எல்லாம் கோவிலும் பிரசாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பையனும் கோவிலுக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம். இப்போ தாங்க நம்மளால் கோவிலுக்கு வரமாட்டோம், இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம் கோவிலுக்கு. வந்து நீர்மோர் பானகம், பெண் பொங்கல் தான் பிரசாதம் வச்சுருக்கு.
பாருங்கள், நைட்டு அரிசி உப்புமா கடகடன்னு 7:45 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்து பண்ணுறதுக்கு. அரிசி உப்புமா பண்ணி ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த நல்ல வீடியோ கிட்ட